சர்வீஸ், ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ்லாம் எதுவுமே கிடையாது எலக்ட்ரிக் பைக் பொறுத்த வரைக்கும். நீங்கள் வாங்கினீங்கன்னா வாங்கினதுலேருந்து ஓட்ட ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, இதை செக் பண்ணணும், அதை செக் பண்ண அவசியம் இல்லை, எதுவுமே இல்லை இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் 200 ரூபாய்க்கு போடுற பெட்ரோலுக்கு இங்கே 20 ரூபாய் கூட இல்லை, 10 ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணால் நீங்கள் உங்களால் 100 கிலோமீட்டர் போக முடியுது. இது எல்லாமே அட்வான்டேஜ். நீங்கள் அட்வான்டேஜ் பார்க்கும்போது டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப கம்மி. இந்த மோட்டாரில் வந்து தண்ணி பட்டாலும் இந்த மோட்டார் எதுவும் ஆகாது, வண்டி தண்ணியிலேயே பண்ணாலும் எதுவும் ஆகாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷனான மோட்டார். 1 லட்சம் வண்டியில் எத்தனை வண்டி ஃபயர் ஆச்சு? எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தர் வீடியோ எடுத்து போடுறாங்க, அப்படி பார்த்தா பெட்ரோல் பைக் கூட பற்றிக்கிட்டு எரியுது. வணக்கம், என் பேர் பலராமன், EV Nexus திருவொற்றியூர் பிரான்ச்சோட மேனேஜர். இப்போ நான் உங்களுக்கு வந்து EV Nexus, அது ஒரு எலக்ட்ரிக் பைக். இந்த எலக்ட்ரிக் பைக்கை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக அதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த ஷோரூம் இதில் இருக்கிற பைக், இதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பைக்ஸ், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் இதில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த கம்பெனியில் என்னென்னலாம் கொடுக்குறாங்க, அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிக் பைக் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுனா சொல்கிறது பதில் இந்த எலக்ட்ரிக் பைக்கில் என்னென்னலாம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதில் எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் ஃபியூச்சர்ஸாக வச்சுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எலக்ட்ரிக் பைக்கில் நார்மல் பைக்கில் மாதிரி நம்ம சாவி போடுவோம், சாவி போட்டு ஆன் பண்ணுவோம், ஆன் பண்ணோடனே லைட் எரியுது. இந்த லைட் வந்து ஹாலஜன் லேம்ப் லைட்டு. உங்களுக்கு வந்து எனர்ஜி ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணும். எவ்வளோ வேகம் போகும்? ஒன்ஸ் பேட்டரி சார்ஜ் பண்ணால் எவ்வளோ நேரம் சார்? ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி சின்ன வண்டி. இப்போ நம்ம கிட்ட இன்னும் கொஞ்சம் பெரிய வண்டிலாம் இருக்குது. இந்த வண்டியை பற்றி மட்டும் பேசணும்னா, இந்த வண்டி ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணால் கிட்டத்தட்ட பேட்டரியை பொறுத்து மாறும். ஆனால் இதோட ஸ்பீடு வந்து 55லேருந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும் வண்டி. ரேஞ்சுன்னு கேட்டிங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 70 கிலோமீட்டரில் ஒரு வகையான பேட்டரி இருக்குது, இன்னொரு பேட்டரி 100 கிலோமீட்டர் போகிற வகையான பேட்டரியும் இருக்குது. யாருக்கு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி. நான் சில பேர் சொல்லுவாங்க, நான் டெய்லியும் வந்து இங்கேருந்து என் பையனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவேன், எனக்கு வந்து மிஞ்சி போனால் ஒரு 5 கிலோமீட்டர் தான் ஆகும், இல்லை 10 கிலோமீட்டர் தான் ஆகும்னா அவங்களுக்கு 70 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள பேட்டரி வச்ச வண்டி கொடுத்தா அவங்களுக்கு போதுமானது. சில பேர் 50 கிலோமீட்டர் போவாங்க, 70 கிலோமீட்டர் போவாங்க. அவங்களுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணால் 100 கிலோமீட்டர் போகக்கூடிய பேட்டரி வச்சுள்ள வண்டி கொடுத்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாருக்கு எந்த மாதிரி பர்பஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வண்டியை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுவோம். இதுல வந்து அட்வான்ஸா ஏதாச்சும் ஃபியூச்சர்ஸ் இருக்கா சார்? அட்வான்ஸ் ஃபீச்சர் என்னன்னா, இந்த வண்டியை நம்ம ரிமோட்டாலேயே ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரிமோட்டில் இருக்கிற இந்த ரிமோட் கீ இருக்குல்ல, இந்த ரிமோட் கீயை வந்து இங்கே கீழே வந்து ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நம்ம ஒரு 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணால் வண்டி ஆன் ஆகிடும். இந்த வண்டி ஆன் ஆன பிறகு இப்போ இந்த வண்டியை ரைஸ் பண்ணால் வண்டி போக ஆரம்பிச்சிடும். நம்ம சாவியே போடாமல் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ திருப்பியும் இப்போ வண்டியை நம்ம ஆஃப் பண்ணோம்னா இதில் பட்டன் இருக்குது, ஆஃப் பட்டன். இதை நம்ம கிளிக் பண்ணால் வண்டி ஆஃப் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம சாவி போடாமலே இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போக முடியும், சாவி இல்லாமலே ஆஃபும் பண்ண முடியும். இது ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில். இது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் தெஃப்ட் அலாரம் சிஸ்டம் இருக்குது. இந்த தெஃப்ட் அலாரம் சிஸ்டமில் நீங்கள் வண்டியை ஒரு வாட்டி லாக் பண்ணிட்டீங்கன்னா வண்டி லாக் ஆகிடும். இந்த வண்டியை யாராச்சும் தொட்டாலோ தள்ளினாவோ இந்த வண்டி கட்ட ஆரம்பிச்சு. ஃபஸ்ட்டு ஒரு சைன் என்னென்னா, தொடாதீங்கன்னு சொல்லணும். வண்டி லைட்டாக இண்டிகேஷன் வரும். இதையும் மீறி யாராச்சும் இந்த வண்டியை வேகமாக தள்ளினாங்கன்னா அந்த வண்டி வந்து ஃபுல்லாக கத்த ஆரம்பிச்சிடும். இந்த வண்டி கத்த ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மோட்டர்லாம் ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிச்சிடும். முன்னாடி போகணும்னு நினச்சா வண்டி முன்னாடி போக முடியாது, ரிவர்ஸில் வரும். பின்னாடி தள்ளினா வண்டி பின்னாடி போகாது, முன்னாடி போகும். அப்போது ஒருத்தர் இந்த வண்டியை எடுத்துட்டு ஓடவே முடியாது, தள்ளிட்டு கூட ஓட முடியாது. சேஃப்டி இந்த வண்டி ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் இந்த வண்டி. அதனால தான் உங்களுக்கு பேட்டரி இப்போ தொட்டாவே கத்தும் போது ஒருத்தர் இது திறந்து பேட்டரி எடுக்கிறதுக்குள்ள நமக்கு இண்டிகேஷன் வந்துடும். இது நீங்கள் பெட்ரோல் வண்டியில் பார்த்தா அலாரம் சிஸ்டம்லாம் பெருசாக இருக்காது, ஏன்னா அது பேட்டரி கன்சியூம் ஆகிட்டே இருக்கும். சில பேர் பெட்ரோல் வண்டியில் பேட்டரி ஒழுங்காக வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ நமக்கு முழுக்க பேட்டரியில் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த வண்டி எப்பயுமே வந்து அந்த பேட்டரி கனெக்டாக இருக்கும்.
அந்த தெஃப்ட் சிஸ்டம், அலாரம் சிஸ்டம் எப்பயுமே ஆன்ல இருக்கும். பெட்ரோல் வண்டியை பொறுத்தவரையில இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து வைக்கணும்னா நம்ம தனியா ஆட் பண்ணுவோம் இல்லையா? நீங்க பெட்ரோல் வண்டிக்கு போனா கூட இந்த சிஸ்டம்ல வந்து உங்களுக்கு பேட்டரி வேணும். இப்போ பேட்டரி வண்டியில பேட்டரி ஆல்ரெடி இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. இப்போ பெட்ரோல் வண்டியில உங்களுக்கு பெட்ரோல் வண்டி ஆன் பண்ணிட்டு பவர்லாம் வராது. அப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பேட்டரி வேணும். அந்த பேட்டரி நல்லா இருக்கணும். அந்த பேட்டரி சில பேர் வந்து பேட்டரி அது லெட் ஆசிட் பேட்டரி சொல்லுவோம், அது எவ்வளோ பவர் இருக்குன்னு தெரியாது. ஒரு வாட்டி செல்ஃப் ஸ்டார்ட் அடிச்சா கம்மியாயிடும். அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணா அப்போ கூட அந்த வண்டியில் வைக்க முடியுமா தெரியாது. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து எப்படி சார்ஜ் பண்ணணும், இந்த பேட்டரி பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பாக. இந்த எலக்ட்ரிக் பைக்கில் வந்து நார்மலாக எலக்ட்ரிக் பைக்கில் நிறைய பேர் சொல்லுவாங்க பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணி நாங்கள் சார்ஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ பேட்டரியை ரிமூவ் பண்ணி சார்ஜ் பண்ணுறது ஒரு டைப். இன்னொன்று வந்து பேட்டரி வந்து வண்டியிலே இருக்கும், நம்ம ரிமூவ்லாம் பண்ண மாட்டோம், ஒரு ப்ளக் பாயிண்ட் போட்டு சார்ஜ் பண்ணுவோம். ஸோ இந்த வண்டி வந்து ரிமூவபிள் பேட்டரி கிடையாது. ஒரு ப்ளக் பாயிண்ட்டு நம்மக்கிட்ட சார்ஜர் பாக்ஸ் இருக்குது, அந்த சார்ஜர் பாக்ஸ் அப்புறமா காட்டுறேன். இந்த சார்ஜர் பாக்ஸில் நம்ம வீட்டில் இருக்க ப்ளக் பாயிண்டில் போட்டுட்டு வண்டியில் வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்கும், அதில் சொருவிட்டா வண்டி சார்ஜர் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு வாட்டி பேட்டரி எல்லாம் ரிமூவ் பண்ண முடியாது. பேட்டரி எப்போ ரிமூவ் பண்ண முடியும்னா ஒரு 30 to 40 கிலோமீட்டர் போகிற வெஹிக்கிள் இருக்குல்ல, ஒரு குட்டி ரேஞ்சுக்குள்ள வெஹிக்கிள்குள்ள பேட்டரி தான் உங்களால் ரிமூவ் பண்ண முடியும். ஏன்னா அதோட வெயிட் ஒரு 5 கிலோ இல்லை 10 கிலோ இருக்கும். இப்போ நம்ம ரேஞ்சு 70 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் இல்லைனா ஒரு 120 150 கிலோமீட்டர் போகிறோம்னா அந்த பேட்டரிலாம் ரிமூவ் பண்ண முடியாது. அந்த பேட்டரியோட வெயிட் வந்து 20 கிலோ இருக்கும், 30 கிலோ இருக்கும். நம்மளாலாம் ஒரு வாட்டிலாம் எடுக்க முடியாது அந்த பேட்டரியை. ஸோ நார்மலாக ரிமூவபிள் பேட்டரி சொன்னாவே உங்களுக்கு ரேஞ்ச் கம்மியாக தான் இருக்கும். நான் ரிமூவபிள் பேட்டரி வந்து ரேஞ்ச் அதிகமாக கொடுக்கும். எப்பயுமே ரொம்ப தூரம் போனோன்னா உள்ள ஃபிக்ஸ்டு பேட்டரி இருக்கும். எவ்வளோ ரேஞ்சு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பேட்டரியும் பெருசாக இருக்கும், வெயிட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வண்டியில் ரேஞ்ச் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபிக்ஸ்டு பேட்டரி தான் வச்சுருக்கோம். அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுற போர்ட், ஸோ இந்த இடத்துல போனீங்கன்னா இந்த இடத்துல கீழே ஒரு சார்ஜிங் போர்ட் இருக்கும். இந்த சார்ஜிங் போர்ட்டில் தான் வந்து நம்ம ப்ளக் பாயிண்ட் சொருவோம். ஸோ சார்ஜர் பாக்ஸ்லேருந்து இந்த சார்ஜிங் போர்ட்டில் சொருவிட்டு இன்னொரு எண்டை வந்து வீட்டில் இருக்க ப்ளக் பாயிண்ட் 3 பின் ப்ளக் பாயிண்டில் சொருவிட்டு ஆன் பண்ணால் இந்த வண்டி சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பேட்டரி எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இந்த பேட்டரியை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம், இதுலேயே கீழே ஆன் இது எப்படி ஓப்பன் பண்ணலாம். பேக்கில் இருக்கிற சீட்டை இப்படி மூவ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். சீட் லெவர் ஓப்பன் பண்ணி சீட் திறந்துடலாம். இந்த சீட்டில் சின்ன வண்டியாக இருக்கிறதுனால பூட் ஸ்பேஸ் சின்னதாக இருக்கும், ஒரு சின்ன ஹெல்மெட் வச்சுக்கலாம். சில வண்டியில் இது கூட இல்லாமல் ஃபுல்லாக இருக்கும் பேட்டரி, நம்மளுக்கு அட்லீஸ்ட் பூட் ஸ்பேஸ் இருக்குது. இந்த பூட் ஸ்பேஸ்க்கு உள்ள நம்ம பேட்டரி வச்சுருக்கோம். ஸோ இந்த பேட்டரியில் வந்து 60 volt 36 Ah போட்டிருக்கோம். இந்த 60 volt 36 Ah போட்டிருக்க பேட்டரி வந்து 100 கிலோமீட்டர் ரேஞ்சு போகும். இந்த பேட்டரி நார்மலாக எப்படி நம்ம வந்து எப்படி சார் 100 கிலோமீட்டர் போகுது, எப்படி 40 கிலோமீட்டர் போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆவரேஜாக 1 கிலோவாட்டுக்கு 40 to 45 கிலோமீட்டர் இல்லைனா மேக்ஸிமம் 50 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் 1 கிலோவாட்டுக்கு. அப்போது இங்கே 60 volt 36 Ah உள்ள பேட்டரி கிட்டத்தட்ட 2.2 கிலோவாட். அப்போ நீங்கள் ஒரு 45 கிலோமீட்டர் ஆவரேஜாக வச்சாலும் 2.2 × 45 போட்டுருங்க, உங்களுக்கு அதுக்கான பதில் கிடச்சிடும். இது ஒன்ஸ் சார்ஜ் பண்ணா எத்தனை கிலோமீட்டர் அதான் சார், ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணா இந்த பேட்டரி 100 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். எவ்வளவு யூனிட் சார்? யூனிட் வந்து உங்களுக்கு ஒரு யூனிட்ல 2 யூனிட் தான் எடுக்கும் மொத்தமாவே. எவ்வளவு மணி நேரத்துல இந்த பேட்டரி சார்ஜ் ஆகும்? இந்த பர்டிகுலர் பேட்டரி வந்து நம்ம இது பேர் NMC பேட்டரி சொல்லுவோம். ஸோ இதுலேயே இன்னொரு பேட்டரி இருக்குது, LFP பேட்டரி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது NMC பேட்டரி. இந்த NMC பேட்டரி வந்து 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த பேட்டரியை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிடும். NMCனா நிக்கல் மேங்கனீஸ் கோபால்ட். ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட லித்தியம் அயன் காம்பினேஷனில் வர பேட்டரினால இதோட ரேஞ்ச் வந்து நமக்கு 100 கிலோமீட்டர் கொடுக்கும். பேட்டரியோட வெயிட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மற்ற பேட்டரியோட. எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து நிறைய பேர் வாங்க தயங்குவதற்கு ஒரே காரணம் வந்து என்னவா இருக்குன்னா ஃபயர் ஆகுது. நிறைய வண்டிங்க வந்து ஃபயர் ஆனதா வந்து நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தது, சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோக்களை வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஃபயர் ஆகிறதுக்கு காரணம் வந்து எங்கேயாச்சும் ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைனா மிஸ் ஹேண்ட்லிங். இப்போது நிறைய இடத்துல நீங்கள் ஃபயர் ஆயிருக்கும் வண்டி, ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சதுனால ஃபயர் ஆச்சுன்ற இன்ஃபர்மேஷன் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு செல்ஃபோன் எடுத்துட்டிங்கன்னா செல்ஃபோன் சார்ஜ் போட்டுகிட்டே பேசக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் சில பேர் சார்ஜ் போட்டுட்டே பேசுவாங்க, ஃபோன் வெடிச்சிடும். ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லியிருக்குன்னா ஒருத்தர் ஃபோன் பேசும்போது செல்ஃபோன் சார்ஜ் போட்டு பேசக்கூடாது. ஸோ அப்போ யார் மேலே தப்பு வருதுன்னா இந்த பொருளை இப்படி தான் யூஸ் பண்ணணுன்னு இருக்குது, அப்படி தான் யூஸ் பண்ணணும். நம்ம தப்பாக யூஸ் பண்ணால் அது சம்டைம்ஸ் வந்து மிஸ் ஹேண்ட்லிங், அதனால் வரக்கூடிய விளைவுகள். ஸோ அதே மாதிரி தான் பேட்டரியும், இதுவும் பேட்டரியால் தான் இயங்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். நார்மலாக என்ன ஆகுனா வண்டி ரொம்ப தூரம் ஓடும்போது இந்த பேட்டரி ரொம்ப தூரம் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டீங்கன்னா அந்த பேட்டரியும் சூடாகும். ஏன்னா அதுலேருந்து எனர்ஜி ட்ரெயின் ஆகுறதுனால அந்த பேட்டரியும் ஓரளவுக்கு ஹீட் ஆகும். ஸோ அந்த ஹீட்டோட நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த வண்டியை சார்ஜ் போடும்போது சார்ஜ் ஆகும் போதும் பேட்டரி வந்து சூடாகும். இப்போது ஒரு செல்ஃபோனில் நீங்கள் சார்ஜ் போடும்போது பேட்டரி உங்களோட செல்ஃபோன் சூடாகுதா?
அது காரணம் அந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிறதுனால அந்த பேட்டரி சூடாகுது. இப்போது ட்ரெயின் ஆகும் போதும் சூடாகும், சார்ஜ் ஆகும் போதும் சூடாகும். நம்ம சூட்டுக்கு மேலே இன்னும் சூடு ஏற்றும் போது அந்த பேட்டரியோட ஹீட்டிங் கெப்பாசிட்டி தாண்டிச்சுன்னா மேபி ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த வெஹிக்கிள் அந்த பிரச்சனை வருமா? இதில் வந்து நமக்கு வந்து நார்மலாக வந்து 200 up to 200 டிகிரி செல்சியஸ் ஹீட் தாங்குற அளவுக்கு இந்த பேட்டரி டிசைன் பண்ணியிருக்காங்க. எந்த பேட்டரியாக இருந்தாலும் எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் நம்ம ஓட்டிட்டு வந்துட்ட பிறகு, அதுவும் ரொம்ப தூரம் ஓட்டிட்டு வந்துட்ட பிறகு ஒரு 1/2 hour நீங்கள் வண்டியை சார்ஜ் போடாதீங்க. வண்டியை விட்டுட்டிங்கன்னா பேட்டரி கூல் ஆகிடும். பேட்டரி கூல் ஆன பிறகு நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இது வந்து ஜென்ரல் ரூல். இந்த வண்டி மற்ற வண்டி டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, எல்லா வண்டிக்கும் ஒரே ரூல்னா பேட்டரி கூலிங் சிஸ்டம். எந்த வெஹிக்கிள்லையும் பேட்டரி கூலிங் சிஸ்டம் வராது. எல்லாமே ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லுவாங்க. எனக்கு போட்டவொடனே ஒரு 2 மணி நேரத்தில் சார்ஜ் ஆகணும், இல்லை 1 மணி நேரத்தில் சார்ஜ் ஆகிடுன்னு கேட்குறவங்க எல்லாருமே என்ன அவங்களுக்கு பதில் என்னன்னா, ஒவ்வொரு பேட்டரியும் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோ வேகமாக சூடாகும் பேட்டரி. அப்போது அதுக்கேற்ற கூலிங் சிஸ்டம் அந்த வண்டியில் இருக்கணும். அந்த ஹேண்ட்லிங் தான் வந்து ஃபயர் ஆகிறதுக்கு காரணம்ன்றீங்களா? ஹேண்ட்லிங்கும் ஒரு ரீசன் ஃபயர் ஆகிறதுக்கு காரணம் இருக்கலாம், இல்லை எங்கேயாச்சும் ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு காரணம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வண்டியில் எத்தனை வண்டி ஃபயர் ஆச்சு? எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தர் வீடியோ எடுத்து போடுறாங்க. அப்படி பார்த்தா பெட்ரோல் பைக் கூட பற்றிட்டு எரியுது. இந்த வீடியோலாம் நானும் பார்த்துருக்கேன். பெட்ரோல் வண்டி நின்றுட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தா நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கும். அப்போ பெட்ரோல் வண்டி யாருமே வாங்காமல் போகிறாங்களா? அப்படி இல்லை. அதோட இப்போ காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ பெட்ரோல் வண்டி விற்கிறவங்களாம் மார்ஜின் எங்கே போவாங்க? எலக்ட்ரிக் பைக் வாங்க ஆரம்பிச்சிட்டா பெட்ரோல் வண்டி விற்கிறவங்களோட அவங்களோட நிலைமை, அவங்களோட இன்கம் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட பேர் எலக்ட்ரிக்கல் பைக் வாங்கி யூஸ் பண்ணி தான் இருக்காங்க. கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லட்சத்தில் 1 வரும். அதுக்காக நம்ம ஒரு டெக்னாலஜி புதுசாக உள்ளே வரும்போது அந்த டெக்னாலஜியில் சில குறைகள் வரதான் செய்யும். இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ண என்ன ஆகுனா, அந்த டெக்னாலஜி முன்னே இருந்த டெக்னாலஜியை விட ரொம்ப அட்வான்ஸ்டாக ஆகிடும். இப்போ இந்த பெட்ரோல் பைக்கில் போகிற ஸ்பீடை விட எலக்ட்ரிக் பைக்கில் பவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக முடியுது. நீங்கள் 200 ரூபாய்க்கு போடுற பெட்ரோலுக்கு இங்கே 20 ரூபாய் இது கூட இல்லை, 10 ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணால் நீங்கள் உங்களால் 100 கிலோமீட்டர் போக முடியுது. இது எல்லாமே அட்வான்டேஜ். நீங்கள் அட்வான்டேஜை பார்க்கும்போது டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப கம்மி. இப்போது இந்த பேட்டரி ஃபயர் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வண்டியில் ட்ரிப்பிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க. இந்த ட்ரிப்பர் சிஸ்டம் என்ன ஆகுனா, இப்போது ஒன்று வந்து மேனுவல் எரர், இன்னும் வந்து ஷார்ட் சர்க்யூட் சொன்னோம் இல்லையா? அந்த ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது இந்த ட்ரிப்பர் வந்து ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம வீட்டில் வந்து எங்கேயாச்சும் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ஏதாச்சும் வரும்போது இந்த ட்ரிப்பர் ஆஃப் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி இந்த ட்ரிப்பர் இப்படி ஆஃப் ஆகிடும். ஒன்ஸ் ஆஃப் ஆச்சுன்னா வண்டி ஃபுல்லாகவே வந்து ஷட் டவுன் ஆகிடும். வண்டி வந்து பவரே ஆன் ஆகாது. நம்ம திருப்பி வண்டி ஸ்டார்ட் பண்ணா இந்த ட்ரிப்பர் ஆன் பண்ணாதான் வண்டி பவர் ஆகும். ஸோ இந்த ட்ரிப்பிங் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுனால பேட்டரியில் ஷார்ட் சர்க்யூட் இல்லை வெஹிக்கிளில் ஷார்ட் சர்க்யூட் வரும்போது இந்த ட்ரிப்பர் ஆன் ஆகுறதுனால நமக்கு பவரை வந்து கட் பண்ணிவிடுவோம். ஃபயர் ஆகக்கூடிய அந்த ஒரு ரீசனை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிவிடுவோம். இப்போ வண்டியோட பேட்டரி சிஸ்டம் பற்றி பார்த்துருக்கீங்க, வண்டியை எப்படி ஆன் பண்ணலான்னு பற்றி பார்த்துட்டீங்க. ரிமோட்டில் ஆன் பண்ணலாம், கீழே போட்டு ஆன் பண்ணலாம், இது ரெண்டுமே பார்த்தாச்சு. இப்போ டிஜிட்டல் சிஸ்டம், இந்த வண்டியில் இருக்க டிஜிட்டல் மீட்டர் நம்ம பார்க்குறோம். இந்த வண்டியை ஆன் பண்ணோடனே நீங்கள் பார்க்க போது டிஜிட்டல் மீட்டர். இந்த டிஜிட்டல் மீட்டர் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களோட பேட்டரி, வண்டியோட வெஹிக்கிள் பேட்டரி சார்ஜ் எத்தனை லெவல் இருக்குது, இந்த ரெட் பாயிண்ட் வரும்போது நம்ம பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கணும், அதான் இண்டிகேஷன். இப்போ பெட்ரோல் பைக்கில் பெட்ரோல் குறையும் போது ஒரு இண்டிகேஷன் வரும்ல, அந்த மாதிரி இந்த பேட்டரி வண்டியில் இந்த ரெட் பாயிண்ட் வரும்போது நம்ம வந்து வெஹிக்கிளை சார்ஜ் பண்ணுற இண்டிகேஷன். இந்த வெஹிக்கிள் ரெட்லேயே வந்து நீங்கள் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டராக ஓட்டிங்கன்னா வண்டி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படி ஒரு பெட்ரோல் வண்டியில் பெட்ரோல்லாம் வண்டி நிற்குமே, அதே மாதிரி இந்த பேட்டரி சார்ஜ்லாம் வண்டி நிற்கிறது வாய்ப்பு இருக்கும். அதனால ரெட் தான் இண்டிகேஷன். நீங்கள் ஒரு க்ரீன், அந்த க்ரீன் 2வது க்ரீன் முடியறதுக்குள்ளே நம்ம வந்து சார்ஜ் போட்டுட்டோம்னா ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஒரு 2 to 3 ஹவர்ஸில் சார்ஜ் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு சார்ஜ் அதில் இருக்குது. அதனால் முக்கால்வாசி தான் சார்ஜ் ஆகணும். நம்ம 3 to 4 ஹவர்ஸ்னு சொல்கிறத விட ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளேயே சார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சார்ஜ் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காட்டிடும் பேட்டரி. இப்போ ரெடினா வண்டி ஓட்டுறது தயாராகிடுச்சு. ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு முறுக்குனாவே இப்போ வண்டி போயிடும். இந்த ஸ்பீடோ மீட்டர் உங்களுக்கு இதில் வந்து எவ்வளோ ஸ்பீட் போகுது அப்படின்றத இந்த டிஜிட்டல் மீட்டர் காட்டும். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் இருக்கும். கச்சன்னு நிறைய விஷயங்கள் இல்லாமல் எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பேட்டரி வண்டியில் எவ்வளோ ஸ்பீடு போகிறோம், அந்த ஸ்பீடு, பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறோம், இந்த எல்லாமே ரொம்ப சிம்பிளாக. இந்த 3 தான் முக்கியமான விஷயம். இந்த 3மே அதில் இருக்கும் டிஸ்பிளேல. இப்போ அடுத்தது நீங்கள் பார்க்க போது சார்ஜர் பாக்ஸ். இந்த சார்ஜர் பாக்ஸ் இந்த வெஹிக்கிளோட இன்க்ளூடட். இந்த சார்ஜர் பாக்ஸாக எக்ஸ்ட்ரா எதுவும் பேலாம் பண்ண வேணாம். நம்ம வெஹிக்கிள் விற்கும் போதே அதோட சேர்த்தே இந்த ப்ரைஸ் வந்துடும். அதனால் கிட்டத்தட்ட ஃப்ரீ தான் இந்த பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸ் வந்து இப்போ நம்ம அன்பேக் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸ் வந்து இந்த கிட்டோட வரும். ஸோ இதுதான் சார்ஜிங் பாக்ஸ். சார்ஜர் ஒரு பேட்டரிக்கு ஏற்ற மாதிரி இந்த பாக்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் மாறும். நம்ம எந்த டைப் ஆஃப் பேட்டரி வண்டியில் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜர் போடணும். தப்பான சார்ஜர் போட்டால்
பேட்டரி ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த வண்டிக்கு இந்த சார்ஜர் கொடுக்குறோன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். 60 வோல்ட் 36 AH உள்ள சார்ஜர் அப்படின்னு இந்த சார்ஜர் கொடுக்குறோன்னா, இப்போ பெரிய வண்டி இருக்குது, பெரிய வண்டி 72 வோல்ட் 42 AH, அதுக்குள்ள சார்ஜர் எடுத்து இந்த சின்ன வண்டிக்கு போடக்கூடாது. இது ரூல். அதனால தான் நம்ம ஒரு வண்டிக்கும் இந்த சார்ஜர் பாக்ஸும் கொடுக்குறோம். இந்த சார்ஜர் பாக்ஸு சப்போஸ் ரிப்பேர் ஆச்சுன்னா நீங்கள் வந்து நம்மக்கிட்டே வந்து வாங்கிக்கலாம். இது அவ்வளோ சீக்கிரம் ரிப்பேர் ஆகாது. சப்போஸ் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு சார்ஜர் பாக்ஸ் ஒர்க் ஆகலைன்னா நம்ம புது பாக்ஸ் இதே ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள பாக்ஸ் கொடுத்துருவோம். அது நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம், ரொம்ப காசுலாம் ஆகாது. அதனால எந்த வண்டிக்குள்ள சார்ஜர் பாக்ஸ் கொடுக்குறோமோ அந்த வண்டிக்குள்ள பாக்ஸ் தான் யூஸ் பண்ணணும், மாற்றி போடக்கூடாது. மாற்றி போட்டு ஃபயர் ஆயிடுச்சுன்னா அது வந்து அவங்க தப்பு தான் வரும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த இப்படி தான் பண்ணணும்னு சொல்கிறோம், அப்படி தான் பண்ணணும். இந்த சார்ஜர் பாக்ஸில் இது 3 பாயிண்ட் பின். இந்த 3 பாயிண்ட் பின்னை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற 3 பிளக்லேயே அந்த 3 பாயிண்ட் பின்லேயே போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக, எக்ஸ்ட்ராலாம் எதுவும் தேவையில்லை. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 3 பின் இருக்குது. வெஹிக்கிள்லேயும் இந்த மாதிரி 3 பின் இருக்கும். இந்த 3 பின்னை வெஹிக்கிளில் சொல்லிவிட்டு இந்த 3 பின் வீட்டோட ஸ்விட்ச் பாக்ஸில் போட்டுட்டு ஆன் பண்ணிங்கன்னா வெஹிக்கிள் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். எப்படி சார்ஜ் ஆக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல சார்ஜிங் இண்டிகேஷன் இருக்கும். இந்த இதில் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சார்ஜிங் இண்டிகேஷன் இருக்கும். இந்த இண்டிகேஷனில் 25, 50, 75, 100 இருக்கும். ஒரு வாட்டியும் பேட்டரியோட லெவல் எவ்வளோ சார்ஜ் ஆகுன்றது இண்டிகேஷன் இதில் வரும். பேட்டரி வந்து 25% சார்ஜ் ஆச்சுன்னா இந்த இண்டிகேஷன் வரும். 50% சார்ஜ் ஆச்சுன்னா இண்டிகேஷன் வரும். 100% வரும்போது இண்டிகேஷன் வரும். இண்டிகேஷன் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். ஆனால் மேக்ஸிமம் நம்ம 3 to 4 ஹவர்ஸ் போடும்போது சார்ஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறது பெட்டர். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அன்பிளக் பண்ணிவிடுங்க. அது வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். அதுவும் மீறி போனால் நம்ம கட் ஆஃப் வச்சுருக்கோம். பட் ஆனால் சில பேர் அதை வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன சொல்கிறோம்னா கட் ஆஃப் இருந்தாலுமே சார்ஜ் போட்டு போய்ட்டு ரிமூவ் பண்ணிவிடு. அதுதான் வந்து சேஃபாக இருக்கும். பேட்டரியோட லைஃப் நிறைய இருக்கும். ஒரு சார்ஜர் பாக்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இங்கே இருக்கும். எவ்வளோ வோல்ட்டு, எவ்வளோ ஆம்ப், எந்த பேட்டரிக்கான சார்ஜர் பாக்ஸு, அது அந்த ஸ்பெசிஃபிகேஷன் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து டெக்னீஷியன்ஸ் பார்த்தா தெரியும். அந்த வண்டிக்குள்ள ஸ்பெசிஃபிகேஷனாக பார்த்து அந்த சார்ஜர் யூஸ் பண்ணால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சிம்பிள் பாக்ஸ். நீங்கள் இது தேவைப்படும் போது வண்டியோட டிக்கில கூட வச்சு எடுத்துகிட்டு போகலாம். வாரண்டி இருக்கா சார் இதுக்கு? ஆமாம், இந்த பாக்ஸுக்கு வந்து 1 year வாரண்டி இருக்குது. பேட்டரிக்கு வந்து வெஹிக்கிள் பார்த்தீங்களா பேட்டரி, அதுக்கு வந்து 3 years வாரண்டி கொடுக்கும். ஸோ அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம கம்பெனிகிட்ட கொடுத்து சர்வீஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக கஷ்டமா ஒன்று? ரெண்டாவது சர்வீஸ் சென்டரை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா பெட்ரோல் வெஹிக்கிள் வாங்கும்போது நமக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நிறைய கடைங்க இருக்குது, எங்கேனாலும் போயிட்டு சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்தவரையில் எங்கே வாங்குறோமோ அந்த ஷோரூமுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறதுக்கு கொஞ்சம் சிலர் வந்து தயங்குறாங்க. ஸோ நீங்கள் சர்வீஸில் எப்படி பண்ணுறீங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம். நியாயமான கேள்வி தான். ஏன்னா நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஷோரூமில் வந்து சர்வீஸ் சரியில்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து டைரக்ட் டீலர். ஸோ டைரக்ட் டீலரோட நம்மளோட கம்பெனி டைரெக்டாக இங்கே இருக்கிறதுனால சர்வீஸ் நாங்கள் தான் பண்ணணும். இப்போ வெளியில் வந்து சில இடத்துல நீங்கள் சப் டீலர்கிட்ட போய் எலக்ட்ரிக் பைக் வாங்கினீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நாங்கள் வெறும் சப் டீலர் தான், நீங்கள் வந்து டீலர்கிட்ட போய் கொடுங்க சர்வீஸ்க்குன்னு. அவங்க எங்கே சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட தாம்பரம் போங்க, இல்லைனா வந்து பெரம்பூர் போங்க, இல்லைனா வேற ஒரு ஏரியாவுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே வண்டியை வாங்கிட்டு நம்ம வேற இடத்துல போய் சர்வீஸ் பண்ண முடியாது. நம்ம எங்கே வண்டி வாங்கணுமோ அங்கே தான் சர்வீஸ் பண்ண முடியும். இப்போது இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே வாங்கினீங்கன்னா இங்கே தான் சர்வீஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் வண்டியில் சர்வீஸ், ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ்லாம் எதுவுமே கிடையாது. எலக்ட்ரிக் பைக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கினீங்கன்னா வாங்கினதுலேருந்து ஓட்ட ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, இதை செக் பண்ணணும், அதை செக் பண்ணணும் அவசியம் இல்லை, எதுவுமே இல்லை இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஜஸ்ட் பிளக் அண்ட் ப்ளே. சார்ஜ் பண்ணணுமா, வண்டி எடுத்து ஓட்டணுமா, என்னைக்காச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா நீங்கள் வரலாம், நம்ம சரி பண்ணி தருவோம். சர்வீஸ் சென்டர் இங்கே இருக்குங்களா? இதுக்கு நம்மக்கிட்ட சர்வீஸ் சென்டர் இங்கே தான் இருக்குது. ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்கும் போது தான் மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையே வரும். இங்கே போனால் இவங்க சர்வீஸ் பண்ணி தந்துடுவாங்கப்பான்ற நம்பிக்கை எப்போ வரும்னா அந்த இதில் ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்கணும். நம்மக்கிட்ட சர்வீஸ் சென்டர் இருக்கனால நம்பி வாங்கலாம். நம்பி வாங்கும் போது உங்களுக்கு ஏதாச்சும் சின்ன பிரச்சனை கூட நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம அடிஷ்னலாக என்ன பண்ணுறோன்னா, எங்கேயாச்சும் வண்டி ரிப்பேர் ஆகுது, நிற்குதுன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு, யார்கிட்ட போய் கேட்குறது தெரிலன்னா இந்த ஷோரூமுக்கு எங்களுக்கு ஃபோன் அடிச்சிங்கன்னா நாங்கள் அந்த மெக்கானிக் அனுப்புவோம். எந்த வண்டி அதிகமாக சேல்ஸ் ஆகுது? நம்மக்கிட்ட சேல்ஸ் ஆகிற வண்டி இந்த 2 தான் சார். இந்த 2 மாடல். இதில் வந்து நிறைய கலர் இருக்குது. இது 2மே ரிஜிஸ்டர்ட் மாடல். ஸோ நிறைய பேர் இப்போ வந்து ரிஜிஸ்டர்ட் மாடல் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரிஜிஸ்டர்ட் மாடல் வந்து 60 km ஸ்பீடு போகுது, 80 km ஸ்பீடு போகிற பைக்கு, நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது, விதவிதமான கலர் இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. அதனால் இந்த வெஹிக்கிளும் இது சின்ன வெஹிக்கிள், கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்கிறது, இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் வெஹிக்கிள் பார்க்குறதுக்கு. ஆனால் உட்காந்திங்கன்னா நீங்கள் தான் சின்னதாக இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சைஸ் உள்ள வெஹிக்கிள். இந்த வண்டி பார்க்கறதுக்கு சின்னதாக இருந்தாலும் வண்டி ஹைட்டாக இருக்கும். உட்காந்தா நல்லா கொஞ்சம் உயரமாக இருக்கும். அவங்க உட்கார்ந்தா தான் அவங்களுக்கு வந்து சீட் கம்ஃபர்டபுள் வரும். அதனால் சில பேர் வந்து ஹைட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாடல் பிடிச்சிருக்கும். சில பேர் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருப்பாங்க, அந்த மாடல் பிடிச்சிருக்கும்.
எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்து வண்டி வெயிட்டே இருக்கக்கூடாது. வெயிட் ரொம்ப தக்கையாக இருக்குன்னு தான் தேடிட்டு இருக்காங்க. அந்த ப்ளூ கலர் வண்டியில் உங்களுக்கு 55 கிலோ வெயிட் தான் வரும். ரொம்ப ஈஸியாக தள்ளிடலாம் அந்த வண்டியை. ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, ஒரு யங்கேஜ் பசங்க கூட அந்த வண்டி ஈஸியாக தள்ளுற அளவுக்கு அந்த வண்டி அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிக் பைக் வெயிட் கொடுத்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, பவர் வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால் அந்த வண்டியில் நிறைய விரும்பி வாங்குவாங்க. இந்த வண்டி உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜென்ஸ்லாம் வாங்கணும்னா இந்த எல்லோ கலர் வண்டி நிறைய பேர் ஜென்ஸுக்கு பிடிக்கும், பிளாக் கலர் வண்டி நிறைய பேருக்கு பிடிக்கும், பிங்க்லாம் வந்து பேபி பிங்க் சொல்லுவோம், பேபி பிங்க், பேபி ப்ளூ, இந்த கலர்ஸ்லாம் கேர்ள்ஸ்க்கு நிறைய பேர் ரொம்ப நல்லா பிடிக்கும். அதில் எல்லா வண்டியுமே வந்து எப்படி சொல்கிறது, ஹாட் கேக் மாதிரி அவங்க வந்து எல்லாருமே விரும்புவாங்க, வாங்கணும்னு நினைப்பாங்க, வாங்குவாங்க. ஆனால் யாருக்கு எந்த ஸ்பெசிஃபிகேஷன், சில பேருக்கு 70 கிலோமீட்டர் போகணுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் கொடுப்போம், 100 கிலோமீட்டர் போகணுன்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுப்போம், உயரமாக இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, கொஞ்சம் குள்ளமாக இருக்காங்க லேடிஸ் வெயிட்லெஸ்ஸாக வண்டி கேட்குறாங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா வகையான காம்பினேஷன்ஸும் நம்மக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து டெலஸ்கோபிக் ஷாக் அப்சர்வர்னு சொல்லுவோம். இந்த டெலஸ்கோபிக் ஷாக் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா பேஸ் எப்படி பெருசாக இருக்குது, அதே மாதிரி ஸ்ப்ரிங் சிஸ்டம் இருக்குது. இது என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கை நம்ம ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இது இப்படி ரொட்டேட் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இருக்குல்ல, அது வந்து ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரஸ் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். இது எதுக்கு இப்படி கம்ப்ரஸ் ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ரோட்டில் போகும்போது ரொம்ப மேடும் பள்ளமாக இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஷாக் அப்சர்வர் வேணும்னா நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகுனா நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும் வண்டி ஓட்டும் போது. ஒரு ஸ்டிஃப் ரோடு ரொம்ப மட்டமாக இருக்குது, ஹை ஸ்பீடாக போகணும், அப்போது எகிரிலாம் போகணும், நம்மளால் வண்டி ஓட்ட முடியாது. அப்போ நம்ம வந்து ஸ்டிஃப்னஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ப்ரிங்கை ஸ்டிஃப்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா எகிராமல் போகும் வண்டி. ஸோ இந்த டெலிஸ்கோபிக் ஷாக் அப்சர்வரை நம்ம ஈஸியாக கையாலே அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு இது வசதி உள்ளது. சும்மா நம்ம இந்த ஸ்ப்ரிங்கை பார்த்தோமே எத்தனை ஸ்ப்ரிங் எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாவே போதும், நம்ம ஒரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுள் செட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த வண்டி எப்பயுமே இருக்கும். டிஸ்கை பற்றி சொல்லுங்கள். இந்த வண்டியில் டிஸ்க் பிரேக் தான் இருக்குது. எல்லா வண்டியிலையுமே நம்மக்கிட்ட வர வண்டி எல்லாமே டிஸ்க் பிரேக், எதுலையுமே ட்ரம் பிரேக் கிடையாது. டிஸ்க் பிரேக்கோட அட்வான்டேஜ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சரி, நான் சொல்கிறேன், இந்த டிஸ்க் பிரேக் மழை பெஞ்சாலும் நல்லா பிடிக்கும், என்ன தண்ணி இருந்தாலும் இந்த டிஸ்க் பிரேக் நல்லா பிடிக்கும். நீங்கள் ஒரு ட்ரம் பிரேக் இருந்துச்சுன்னா, ஒரு தண்ணியெல்லாம் பட்டுச்சுன்னா அந்த ட்ரம் பிரேக் சீக்கிரமாகவே போயிடும். எந்த வண்டி நீங்கள் வாங்கியிருந்தாலும் ட்ரம் பிரேக்கு ஒரு 3 மாதத்தில் பார்த்தா சரியாகவே பிடிக்காது. பிரேக் பிடிப்போம், ஆனால் வண்டி ஓடிட்டே இருக்கும். இந்த கண்டிஷன் நிறைய இடத்துல இருக்கும். ஆனால் ஒரு டிஸ்க் பிரேக்கு மழை பெஞ்சாலும் சரி, தண்ணியில் போனாலும் சரி, இந்த டிஸ்க் பிரேக் எதுவுமே ஆகாது. அதே மாதிரி இது ஹப்பு மோட்டார் சொல்லுவோம். இந்த ஹப்பு மோட்டாரில் பெல்ட்லாம் கிடையாது, டைரெக்டாகவே பவர் வந்து இந்த வீலில் வரும். இந்த வீலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹப்பு மோட்டாரே இந்த வீலில் தான் இருக்குது. தனியாலாம் நம்மளுக்கு வந்து மோட்டார் வந்து வெளியெல்லாம் இல்லை, இந்த வீலே மோட்டார் தான். உங்களுக்கு ஒரு கரண்ட் கொடுத்தவொடனே இந்த மோட்டார் சுற்ற ஆரம்பிச்சிடும். இது வந்து பிஎல்டிசி மோட்டார் வரும். இந்த மோட்டாரில் வந்து தண்ணி பட்டாலும் இந்த மோட்டார் எதுவும் ஆகாது, வண்டி தண்ணியிலேயே போனாலும் எதுவும் ஆகாது. அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷனான மோட்டார். வெரி குட் ஷாக் அப்சர்வர், ரொம்ப நல்ல ஷாக் அப்சர்வர், ஒரு பவர்ஃபுல் டிஸ்க் பிரேக், ஹப்பு மோட்டார். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயே டிஸ்க் பிரேக் இருக்குது உங்களுக்கு. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க டிஸ்க் பிரேக், பேக்கில் டிஸ்க் பிரேக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போய் பிரேக் அடித்தோடனே வண்டி அதே இடத்துல நிற்கிறோம், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கால் வைக்கிற இடம்லாம் ரொம்ப சிம்பிளாக ஒரு வாட்டி அழுத்தினா போதும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வெளியே வரும். நார்மலாக நம்ம வந்து பிடிச்சி தள்ளிட்டு இருப்போம், இந்த இடத்துல ஒரே ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வெளியே வந்துடும். திருப்பி தேவையில்லாத போது லைட்டாக அழுத்தினா உள்ளே போய்டும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல சிஸ்டமாக இருக்கும் இந்த வண்டியில். இந்த ஷோரூமில் இருக்கிற வண்டியினுடைய ப்ரைஸ் லிஸ்ட்டு சார்? இந்த ஷோரூமில் இருக்கிற வண்டியோட ப்ரைஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரெஜிஸ்டர்ட் வண்டி 78,000லேருந்து ஆரம்பிச்சு ரிஜிஸ்டர்ட் வெஹிக்கல் கிட்டத்தட்ட 1,36,000 வரைக்கும் வருது. எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் நான் சொல்கிறேன். இது இல்லாமல் நமக்கு வந்து அடிஷ்னலாக சில ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வரும், இன்சூரன்ஸ் வரும், இதெல்லாமே எல்லா வெஹிக்கிளுக்கும் வரும். பட் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 78,000லேருந்து ஆரம்பிச்சு 1,36,000 வரைக்கும் வரும். ஃபினான்ஸு, லோன் அந்த மாதிரி ஏதாச்சும்? ஆமாம் சார், நம்மக்கிட்ட ஃபினான்ஸ் இருக்காங்க. நம்மக்கிட்ட எஸ் பேங்கோட டைப் வச்சிருக்கு, கேனரா பேங்கோட டைப் வச்சிருக்கோம், ஸ்ரீராம் கிட்ட டைப் வச்சிருக்கோம். இப்போ புதுசாக ஃபின்ஃப்ளோ அவங்க ஆக்சிஸ் பேங்கோட கொலாபரேஷன்ஸோட வராங்க டைப். ஸோ நீங்கள் வந்து வெஹிக்கிள் லோன் வேணும்னா நம்மளே அப்ரோச் பண்ணலாம். இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ சார் பே பண்ணணும் வண்டி எடுக்க? இனிஷியல் அமௌண்ட் எப்பயுமே வந்து ஒரு 10% கேட்பாங்க சார். எந்த இடத்துல போனாலும் நீங்கள் எவ்வளோ இனிஷியல் அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐ மாறும். நீங்கள் வந்து ஒரு 2 வருஷத்தில் நான் வந்து என்னோட இஎம்ஐலாம் முடிக்கணும்னா இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐ மாறும். எந்த வெஹிக்கிள் எடுத்தாலுமே 10%? ஆமாம், 10% நீங்கள் மினிமம் 10,000 15,000 ரூபாய் கொடுத்தா 15 வந்து இனிஷியல் பேமெண்ட் கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறமா லோன் ப்ராசஸிங். ஸோ இப்போ எல்லாமே வந்து சில இடத்துலலாம் பெட்ரோல் வண்டிலாம் சேட் ஃபினான்ஸ் சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இல்லை, சேட் ஃபினான்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால் எல்லாமே பேங்கிங் சிஸ்டம் தான் ப்ராப்பராக. அதனால் உங்கள் ஆதார் கார்டு இல்லைனா வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தோம்னா நம்ம பேங்க் மூலிமா ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அதில் ப்ராப்பராக ப்ராசஸிங் ஆகிட்டு நீங்கள் அலைச்சல்லாம் இருக்குது, நீங்கள் டாக்குமெண்ட் மட்டும் கொடுத்தா நம்மளே ப்ராசஸிங் பண்ணுறோம். நீங்கள் அதில் வந்து எவ்வளோ ரேட், எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் கட்டுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இஎம்ஐ மாறும், ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் மாறும். ஸோ எவ்வளோ நாளில் சார் டெலிவரி பண்ணுங்க வண்டியை?
டெலிவரி வந்து 1 வீக்கில் பண்ணுவோம். ஏன் இந்த 1 வீக்னு கேட்டிங்கன்னா, வெஹிக்கிள் வந்து நம்ம ஆர்டர் பண்ணோம். வெஹிக்கிள் ஆர்டர் பண்ணும்போது தான் பேட்டரியே ரெடி பண்ணுவாங்க. இப்போ இந்த பார்த்து எல்லா வெஹிக்கிள்லாம் பேட்டரி போட மாட்டோம், ஏன்னா பேட்டரியோட வேரண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ என்னைக்கு அவங்க ஆர்டர் பண்ணுறாங்களோ அதுலேருந்து தான் அவங்களோட பேட்டரியோட வேரண்டி ஆரம்பிக்கிறதுனால நம்ம ஆர்டர் கொடுத்த பிறகு தான் பேட்டரி எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி செய்யவே ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுக்க முடியும். இப்போ இந்த வண்டியெல்லாம் கொடுக்க மாட்டீங்க? இந்த வண்டியிலலாம் பேட்டரி கொஞ்சம் யூஸ் பண்ணதுனால இப்போ அப்படிலாம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா வெஹிக்கிள் கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும். இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேட்டரினா அது கொஞ்சம் யூஸ் ஆயிருக்கும் இல்லையா, அப்படிலாம் கொடுத்தா அதுவே சர்வீஸுக்கு நல்லா இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால இங்கே புக் பண்ணால் 1 வீக்கில் கிடைக்கும். புக் பண்ணால் 1 வீக். இந்த ஷோரூம் எங்கே இருக்குது, புக்கிங் எப்படின்ற டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லிடுங்க. சரி, இந்த ஷோரூம் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவில் இருக்கு இல்லையா, அந்த வடிவுடையம்மன் கோவில் பக்கத்தில் நெல்லிக்காரன் தெருன்னு ஒரு தெரு இருக்குது. அந்த நெல்லிக்காரன் தெருவில் ஒரு 50 மீட்டர் நடந்து வந்தீங்கன்னாவே இந்த ஷோரூம் பார்க்கலாம். அந்த தெருவில் ஒரே ஒரு ஷோரூம் தான் இருக்குது. தட்சிணாமூர்த்தி கோவில் பக்கத்து சந்தே அந்த கோவில் இருக்கும். அதெல்லாம் அலைய வேணாம். அப்படின்னா தரமுஞ்சா ஸ்கூல், இந்த பக்கம் மெயின் ரோட்டில் வந்து தரமுஞ்சா ஸ்கூல்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. தரமுஞ்சா ஸ்கூல் பக்கத்து சந்து உள்ளே வந்தாவே இந்த இடத்த ரீச் பண்ணிடலாம். இந்த ஷோரூம் ரொம்ப கிட்ட, மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ஒரு 5 நிமிஷம் வாக்கபிளில் தான் இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.